ஒரு பணக்காரர் ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தார். அவருக்கு பெரிய புத்தர் மாதிரி நிறைய போதனை தோன்றியது. அதில் ஒன்று தான், பணம் இருக்குது, ஆஸ்பத்திரியில் நான் படுத்திருக்கேன். ஆனால் என் பணத்தால் என்னுடைய ஆரோக்கியத்தை நான் சந்திக்க முடியவில்லை. ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாது. பணமெல்லாம் இருந்தாக்கா ஆரோக்கியம் வராது. ஆனால் நீங்கள் ஆஸ்பத்திரியில் அது படுக்கலாம். அதனால் பணத்தை விட உடல் ஆரோக்கியத்தை சம்பாதிங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தா இல்லையா? அதனால் பணம் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குமா? நீங்கள் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கலாம், டாக்டர் ஊசி போடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் பெரிய பெரிய டாக்டர்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களாம் டாக்டர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காங்க. ஆனால் அவங்களும் உண்மையிலேயே உடல் ஆரோக்கியமாக திரும்பினாங்களா? இல்லை. ஏன்னா அவன் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிவிட்டு நிறைய ஓட்டம் அங்கே இங்கேயும் ஓடிட்டே இருந்தானுங்க. கடைசியில் என்ன, உடல் ஆரோக்கியத்தில் இருந்தாங்க, அதை மீட்டெடுக்க முடியவில்லை. அதனால் நண்பர்களே, பணம் பின்னாடி ஓடுறத விட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாருங்கள். உடல் ஆரோக்கியம்தான் உங்கள் உடல் தான் நீங்கள் இறக்குற வரைக்கும் கூட வரும். கடைசி நேரத்தில் பல பேர் பாருங்கள், நான் பார்த்துருக்கேன். நிறைய சம்பாதிச்சவங்க வாழ்க்கையில் வேகமாக இறப்பு வராமல் அவங்க அதுவே ஒரு பனிஷ்மெண்ட்டாக கஷ்டப்பட்டுட்டு பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பெட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க நான் பணக்காரன்னு சொல்லுவாங்க. கடைசியில் எல்லாராலும் உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தி, இவர் வேகமாக போய் சேர்ந்தால் பரவாயில்ல அப்படின்னு அவரே எனக்கு இறைவா வேகமாக இறப்பை கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியம் முக்கியம். அதை விட நமக்கு உடனே மரணித்து விட்டால், நாம் படுக்கையில் படுக்காமல் உடனே மரணம் விட்டால் அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன்.